ஹிந்தி மறக்குதா? 20 மடங்கு வேகமா பேசுறதுக்கான ட்ரிக் இதுதான். ஹிந்தில முதல்ல பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஹிந்தி வரும். இதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆனா நீங்க கேக்குறதே இல்ல. சட்டியில இருந்தாதானே மேம் அகப்பையில வரும், தெரிஞ்சா பேச மாட்டோமா? கொஞ்சமாச்சும் தெரியும்ல, தெரிஞ்சதை பேச ஆரம்பிக்கலாம்ல. நான் ஹிந்தில ரொம்ப வீக்கு, ஹிந்திக்கும் எனக்கும் ஆகாது, எனக்கு ஹிந்திய பிடிக்காது, ஹிந்திக்கு என்ன பிடிக்காது, அதனால என்ன படிச்சாலும் மறந்து போயிடுது. இந்த ஆகாது, சேராது, பிடிக்காது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க படிக்கிற மெத்தட் தான் ஏதோ தப்பா இருக்கு. அதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சரி, இப்ப என்ன பிரச்சனை? ஹிந்தி மறக்குது, அவ்வளவுதானே. மறக்காம இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அதுக்கு முன்னாடி பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பல ஹிந்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆன்லைன் ஹிந்தி கிளாஸுக்காக ஒரு மாசம் முன்னாடி வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தவரு திரும்ப இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கோவமா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. என்னன்னா, அவரோட ஆபீஸ்ல அவர் கூட ஒர்க் பண்றவரும் ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ்க்கு நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அவருக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவர் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஏன் எனக்கு மட்டும் கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. 2 காரணம் இருக்குங்க. ஒண்ணு, அவரு உங்களுக்கு பின்னாடி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாலும் அவரு கேட்ட டைமிங்ல பேட்ச் அவைலபிலிட்டி இருந்ததுனால அவரு கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க சூஸ் பண்ண டைம்ல பேட்ச் இப்ப இல்லாததுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. 2வது காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு 2-3 நாள் முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடணும், ஃபீஸ் எல்லாம் ப்ராப்பரா பே பண்ணி கிளாஸுக்கான லிங்க் எல்லாம் எங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சிடணும். 11 o'clock இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுற பேட்சுக்கு காலையில 9 மணிக்கு ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா எங்களுக்கு உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கிளாஸ் லிங்க் எல்லாம் ஃபைனலைஸ் பண்றதுக்கே 2 நாள் ஆகும். சோ நீங்க அடுத்த பேட்ச்ல இருந்து தான் ஆரம்பிக்க முடியும். இப்ப நீங்க படிச்சா அது மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஹிந்தி மட்டும் இல்ல, எந்த லாங்குவேஜ் படிச்சாலும் அதை மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாத்திரலாம். எப்படி இவ்ளோ கான்பிடென்ட்டா எல்லா லாங்குவேஜஸ்க்கும் அப்படின்னு சொல்றேன்னா, எங்களோட அகாடமில ஹிந்தி மட்டும் நாங்க சொல்லி தரது இல்ல, இங்கிலீஷ் சொல்லி தரோம், ஹிந்தில இருந்து தமிழ் சொல்லி தரோம். சோ கண்டினியூஸா லாங்குவேஜ் லேர்னர்ஸோடவே எங்களோட டிராவல் இருக்கிறதுனால எந்த ஒரு லாங்குவேஜையும் பிரெயின்ல ரெக்கார்ட் ஆகுற மாதிரி எப்படி சொல்லி தரணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நம்ம எல்லாருக்கும் சிங்கம் படத்துல இந்த சீன் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். விவேக் சார் சூர்யா சார் வீட்டுக்கு போவாரு. சூர்யா சார் எஸ்ஐயா இருப்பாரு, விவேக் சார் அதுல ஏட்டா இருப்பாரு. அவரோட அப்பா கேட்பாரு, நீ எத்தனை நாள் தான் இன்னும் ஏட்டாவே இருப்ப? தும் கித்னே தின் தக் கான்ஸ்டபிள் கே ரூப் மே காம் கரோகே? தும் நீ கித்னே எவ்வளவு, தின் நாள், தக்கு நாள் வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த தக் யூஸ் பண்றீங்க. தின் தக் அப்படின்னா நாள் வரைக்கும். கான்ஸ்டபிள் கே ரூப்புமே, கான்ஸ்டபிள் ஆக அப்படிங்கிறதுக்கு கான்ஸ்டபிள் கே ரூப்புமே அப்படின்னு சொல்றீங்க. கான்ஸ்டபிள் மாதிரியான காம் கரோகே, காம்னா வேலை, கரோகே செய்வ அப்படிங்கிறதுக்கு கரோகே. அதுக்கு அவர் சொல்லுவாரு, 8 வருஷம் ஆச்சு நான் இன்னும் கான்ஸ்டபிளாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. 8 साल हो गए फिर भी मैं कांस्टेबल ही हूं. 8 8 साल வருஷம், 8 साल அப்படின்னா 8 வருஷம், हो गए हो गएனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். 8ன்னு இருக்குல்ல, நிறைய நம்பர்ல 1ன்னா हो गयाன்னு கூட சொல்லலாம். 8ன்னு இருக்கிறதுனால हो गए, फिर भी फिरனா அப்புறம், भी அப்படின்னு போட்டிருக்கீங்கல்ல, அப்போ இன்னும் இல்லைன்னா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம் வரும். மே நான் கான்ஸ்டபிள் ஹீ ஹூம், கான்ஸ்டபிளா தான் இருக்கேன், கான்ஸ்டபிள் தான் நான். அந்த ஹீங்கிறது இதுதான், இவ்வளவுதான், அதுக்காக அந்த ஹீ சொல்றீங்க. கான்ஸ்டபிள் ஹீ ஹூம், மே போட்டிருக்கீங்க இல்லையா, அதனால ஹூம் வருது. மே கான்ஸ்டபிள் ஹீ ஹூம். நம்மள மாதிரியே 8-10 வருஷமா ஒரே வேலையில இருக்காரு. அது என்ன மாதிரி ஹிந்திய ரொம்ப வருஷமா படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னும் படிச்சு முடிக்கல அப்படின்னு சொல்லி. நான் 8 வருஷமா கான்ஸ்டபிளா தான் இருக்கேன், ஆனா உங்க பையன் ஆல்ரெடி எஸ்ஐ ஆயிட்டாரு, லஞ்சமும் வாங்குறது இல்ல அப்படின்னு விவேக் சார் சொல்லுவாரு. அதுக்கு அவங்க அம்மா என் பையனை பத்தி ஏதாவது தப்பா பேசினா காஃபில உப்ப கலந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அகர் தும் மேரே பேட்டே கே பாரே மே குச் புரா போலோகே தோ மே காஃபி மே நமக் டால் दूंगी. அகர் ஒருவேளை, தும் நீ, மேரே பேட்டே என்னோட பையன், பேட்டேக்கே பாரேமே பையனை பத்தி அப்படிங்கிறதுக்கு பேட்டேக்கே பாரேமே, பாரேமேனா அவரை பத்தி இவரை பத்தி, அதுதான் பாரேமே அப்படின்னு சொல்லுவோம். குச் கொஞ்சம்னு அர்த்தம் வரும் குச்சுக்கு, பட் இங்க இன்னொரு அர்த்தமும் வருது, ஏதாவது அப்படிங்கிற அர்த்தமும் வரும். புரா கெட்டது, புரானா கெட்டது. போலோகே சொன்னேனா, போலோகே அப்படின்னா சொன்னேனா, தோ அப்புறம், மே நான், காஃபி மே காஃபில, நமக் நமக்னா உப்பு, டால் தூங்கி இப்ப பையனா இருந்தா டால் தூங்கா சொல்லலாம், அம்மா சொல்றாங்க இல்லையா அதனால டால் தூங்கி
இதே அப்பாவா இருந்தா டால் தூங்கா. வேற எதுவும் இதுல மாறாது. அந்த டால் தூங்கா, டால் தூங்கி இது ரெண்டு தான். பையனுக்காக டால் தூங்கா, பொண்ணுன்னா டால் தூங்கி. அதை தவிர வேற எதுவுமே இதுல மாறாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், நம்மளோட சேனல்ல நான் புக்ல இருக்கிற மாதிரி ஹிந்தி எழுதுறதே இல்ல, உங்களுக்கு சொல்லி தரதும் இல்ல. இப்ப நான் சொல்லி முடிச்சப்போ பாத்தீங்களா, வேர்ட்ஸ் அங்கங்க மாறி இருந்த மாதிரி இருந்தது. மீனிங் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வார்த்தைகள் வந்து ஷிஃப்ட் ஆன மாதிரி இருந்தது. இப்படிதான் நேச்சுரலா ஹிந்தி பேசுறவங்க பேசுவாங்க. புக்ல எழுதியிருக்கிற மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. நீங்க புக்ல இருந்து படிச்சீங்கன்னா நீங்க பேசுற ஹிந்தியா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீ ஏன் இன்னும் கான்ஸ்டபிளாவே இருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறியா அப்படின்னு கேட்பாரு இல்லையா. விவேக் சாருக்கு இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் கிடைக்காததுக்கும் நீங்க ஹிந்தி பேச முடியாததுக்கும் ஒரே காரணம் தான், மறதி, ஸ்லோ ப்ரிப்பரேஷன். யூடியூப் வீடியோ பாப்பீங்க, இல்லைன்னா புக்ல படிப்பீங்க. அங்க வெள்ளை பேப்பர்லயோ போர்ட்லயோ ஸ்கிரீன்லயோ ஹிந்திலையும் தமிழ்லயும் மாறி மாறி எழுத்துக்களா வரும். ஒரு 5-10 நிமிஷம் அதை பார்த்து முடிச்சுட்டு அப்பாடா இன்னைக்கு ஹிந்தி படிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அதை அங்கேயே விட்டுருவீங்க. கண்டிப்பா படிச்சதுன்னு நான் சொல்லக்கூடாது, நீங்க பார்த்தது எல்லாமே மறந்து போயிடும். பார்த்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன எந்திரன் படத்துல வர சிட்டி ரோபோட்டா? அப்ப மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அதை ஒரு படம் மாதிரி லைட்டா நீங்க ஓட விடணும். மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணணும், கொஞ்சம் பிக்சர்ஸா அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிட்டு சொல்லி பார்த்துட்டு உடனே போய் யார்கிட்டாவது பேசிடணும். இதை விட பெஸ்ட் மெமரி டெக்னிக் உலகத்திலே கிடையாது. விவேக் சார் இன்னும் ஏன் ஏட்டா இருக்காருன்னு புரிய வைக்கிறதுக்காக கடைக்கு போன் பண்ணி லோடு வந்துருச்சான்னு கேட்க சொல்லுவாரு. ஹமாரி கிரானா துகான் பர் போன் கரோ और पूछो कि माल आया है या नहीं. ஹமாரி நம்மளோட, கிரானா அப்படின்னா மளிகை கடை, கிரானா ஸ்டோர் அப்படின்னா மளிகை கடை, துகான்னா ஸ்டோர், கிரானானா மளிகை. போன் கரோ போன் பண்ணு, और அப்புறம் பூச்சோ கேளு, பூச்சோ கீ. பாத்தீங்களா அந்த கீ போட்டிருக்கீங்க, அதான் அந்த வந்து அப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, அதாவது வந்து அப்படின்னு. பூச்சோ கீ கேளு, மால் அப்படின்னா லோடு, ஆயா ஹே வந்துருச்சா, யா இல்லன்னா நஹி வரலையா அப்படிங்கிறதுக்கு அந்த வெறும் நஹி போட்டீங்க. ஆயா நஹி அப்படின்னு நீங்க சொல்லல, வெறும் நஹி போட்டே முடிச்சிட்டீங்க. விவேக் சார் கடைக்கு போன் பண்ணுவாரு, லோடு வந்துருச்சான்னு கேட்பாரு, அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு கேளுன்னு இவர் சொல்லுவாரு. மறுபடியும் போன் பண்ணி எத்தனை மணிக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. இப்படியே ஒரு 5-6 தடவை போன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவரோட மகனை கூப்பிட்டு, துரசிங்கம் கடைக்கு லோடு வந்துருச்சான்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லுவார். இப்ப இவரு போன் பண்ணி ஒரே கால்ல 5-6 கேள்வியை கேட்டு முடிச்சிருவாரு. அவங்க அப்பா சொன்னது ஒரு கேள்விதான், மீதி கேள்வி எல்லாம் இவரு ஃப்ரேம் பண்ணுவாரு. கரெக்டா? ஒரே போன்ல எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட இன்ஃபர்மேஷன் அவர் கொடுப்பாரு. ஹா மால் 3:30 பஜே பர் ஆயா. ஹா அப்படின்னா ஆமா வந்துருச்சு, லோடு வந்துருச்சு, லோட் ஆகையா. மால் அப்படின்னா ஸ்டாக். 3:30 அப்படின்னா 3:30. தீன்னா 3, முன்னாடி சாடே போட்டுட்டீங்கன்னா 3:30. 3:30 3:30. பஜேனா மணிக்கு, 3:30 மணிக்கு. பர் அந்த பர் எதுக்கு 3:30 மணிக்குன்னு சொன்னீங்களே அதுக்குதான் அந்த பர். ஆயா வந்துருச்சு. 5 போரி தால் 5 மூட்டை பருப்பு. 4 போரி உரத் தால் 4 மூட்டை உளுந்து. போரினா மூட்டை, இல்லைன்னா சாக்கு, இல்லைன்னா ஒரு பை அப்படின்னு கூட சொல்லலாம் போரின்னு. 22 போரி சாவல். 22னா 22, போரினா சாக்கு, சாவல்னா அரிசி. 4 போரி மிர்ச் 4 மூட்டை மிளகா. 2 போரி தனியா 2 மூட்டை மல்லி. 5 போரி சீனி 5 மூட்டை சர்க்கரை. 6 போரி கூடு அப்படின்னா கருப்பட்டி இல்லைன்னா கரும்பு சக்கரை. ஆயா வந்துருச்சு. குல் அப்படின்னா டோட்டல் மொத்தமா அப்படிங்கிறதுக்கு குல். 48 போரி 48 மூட்டை மொத்தம் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க வீடியோலயோ இல்ல ஹிந்தி புக்லயோ ஹிந்தி படிக்கும் போது ஒரு 2 சென்டென்ஸ் படிப்பீங்க. ஸ்கிரீன்ல இருந்து பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல அவங்க ஒரு 2 சென்டென்ஸ் சொல்லி தருவாங்க. அது லெட்டர்ஸா இருக்கும், எழுத்துக்களா இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் படிப்பீங்க. விவேக் சார் மாதிரி எக்ஸ்ட்ரா கேள்வியும் கேட்க மாட்டீங்க, யோசிக்கவும் மாட்டீங்க. நீங்க 2-3 சென்டென்ஸ் படிக்கிறதுக்கு பதிலா இல்ல 10 சென்டென்ஸ் படிக்கிறதுக்கு பதிலா அதுல இருந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் படிச்சுட்டு நீங்க ஒரு சொந்தமா ஒரு 4 சென்டென்சஸ் உருவாக்கி அதுக்கு ஹிந்தில என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. ஒரே போன் கால்ல 10 கேள்வி கேட்டு 10 டேட்டா வாங்கினாரு இல்லையா சூர்யா சார், அந்த மாதிரி. இததான் நம்ம பேட்டர்ன் பேஸ்டு சென்டென்சஸ் இல்லைன்னா பேட்டர்ன் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்க எப்பவும் படிக்கிறத விட 20 மடங்கு ஃபாஸ்டா படிக்கலாம். இதை மட்டும் முயற்சி பண்ணி பாருங்க. நான் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம படிச்சத 20 மடங்கு ஃபாஸ்டா எப்படி படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தலாமா? ஒரு வாழை இலை ஒண்ணு இமேஜின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு பிளேட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல பாயாசம் வைக்கிற இடத்துல கார்னர்ல கூடு அப்படின்னா கரும்பு சக்கரை, கூடு தான் கரும்பு சக்கரைன்னு பார்த்தோம்ல, அந்த இடத்துல அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. கூடு அப்படின்னு நீங்க தமிழ்ல எழுதி பார்த்துக்கலாம் கூடு அப்படின்னு, இல்லைன்னா இங்கிலீஷ்ல GUDன்னு எழுதி பார்த்துக்கலாம். கூடுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் வச்சிருக்காங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதுதான் சீனி. ஹிந்தில சுகர் அப்படிங்கிறதுக்கு, சர்க்கரைங்கிறதுக்கு சீனி. அப்புறம் சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு நடுவுல இலையில நடுவுல ரைஸ், அது சாவல். அதுக்கப்புறம் அது கூட தால், தால்ன்றது பருப்பு, கூடவே உளுந்து பருப்பு. உளுந்து பருப்புல செஞ்ச ஏதாவது ஒரு ஐட்டம் இமேஜின் பண்ணிக்கோங்க, அது உளுந்து பருப்பு. கொத்தமல்லிய நம்ம பொரியல் வைக்கிற இடத்துக்கு கொண்டு அது தனியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது மல்லி. அப்புறம் ஊறுகாய் வைக்கிற இடத்துக்கு போயிட்டு மிர்ச், மிர்ச்னா மிளகா. இப்ப இதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப சொல்லி பாருங்க, கரெக்டா ஞாபகம் வரும். கூட், சீனி, சாவல், தால், உரத், தனியா, மிர்ச். என்ன பிரியா மிஸ், உலக அதிசயமா இருக்கு. ஹிந்தி படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி பயங்கரமா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் கரெக்டா இருந்தது, ஆனா அப்பெல்லாம் வைக்கலையே. ஐயோ, எப்படி சாப்பிடுறது? கஷ்ட காலமே, இது எப்ப ஹிந்தி படிச்சு. இதுல நம்ம நம்பர்ஸ் நிறைய பார்த்தோம். நம்பர்ஸ் ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னா ஏதாவது ஒரு நம்பரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, நான் சால்வ் பண்றேன். நம்ம ஃப்ளூயன்சி பூஸ்ட் அகாடமில ஹிந்தி படிச்சவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இப்ப ஹிந்தி பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம கிட்ட லைவா ஹிந்தி பேசி காட்டியிருக்காங்க. அந்த வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சக்சஸ் ஸ்டோரிஸோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. எப்ப வீடியோ பார்த்தாலும் என்ன பண்ணணும்? வீடியோக்கு கீழே இருக்கிற குவிஸை சால்வ் பண்ணணும். கரெக்ட். சோ குவிஸை உடனே போய் சால்வ் பண்ணுங்க.